நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் எட்வர்ட் தேவராஜ், அந்தோனி சில்வேரா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் லகால் ஸ்டெல்லா மேரி, தெரேஸ் மேரி, பிரான்சிஸ், பொக்கிஷமால் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். களைகள் எல்லாம் களைந்து விட்டார், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டால், நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராம் எங்களுக்கு அளித்துள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணர செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையையே பேசுபவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் தீமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமேன் என சொல்லுகிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119, 129 132 மற்றும் 133 135 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும்.
உமன் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். வாயை ஆவன திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன். உம் பேரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கும் இரங்கும். ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு ஒப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருப்ப முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை ஆமென். இது ஒரு பெரிய ஜெபம், ஜெபத்தினுடைய சுருக்கம். இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவோ பொருள் அடங்கியிருக்கின்றது. வேதாகம் முழுவதையும் ஒரே வார்த்தை ஆமென்.
கடவுள் படைத்தது செய்தது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது ஆமென். நாம் ஜெபங்களை எல்லாம் சொல்லிவிட்டு முடிக்கின்ற பொழுது ஆமென் என்று சொல்லும்பொழுது எல்லா ஜெபங்களையும் ஒட்டு மொத்தமாக சுருக்கமாக சொல்லுவது ஆமென். ஆண்டவர் தாமே இந்த ஆமென் என்ற வார்த்தையை பல இடத்தில் உபயோகப்படுத்தியிருக்கின்றார். ஆமென் ஆமென் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். உண்மைக்கு அடையாளமாக இருப்பது ஆமென். கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடியது ஆமென். இறைவனுக்கு நமக்கு இடையே இருக்கின்ற உறவை சுட்டி காட்டுவது ஆமென். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆமென் என்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகின்ற பொழுது அது ஒரு ஜெபம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை, வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை ஆமென். இந்த வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தையை நாம் அலட்சியமாக பயன்படுத்தக்கூடாது. அதற்கு ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும். நற்செய்தியிலே ஆண்டவர் உப்பை பற்றி சொல்லுகின்றார், ஒளியை பற்றி சொல்லுகின்றார். உப்பு எவ்வளவு முக்கியமானது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பொருள் தரக்கூடியது இந்த உப்பு. உப்பு தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழக்கூடியது. தன்னை கரைத்து மறைத்து பிறருக்கு ருசி கொடுக்கக்கூடியது. உப்பு எல்லா விதத்திலும் பிறருக்கு பொருள் கொடுக்கக்கூடியதும் உயிர் கொடுக்கக்கூடியதும் வாழ வைக்கக்கூடியதும் சக்தி வாய்ந்தது. உப்பு என்றும் பிறருக்காகவே வாழ்கிறது. இது நம்மை குறிக்க நாம் எல்லோரும் உப்பை போன்று நம்மையை கரைத்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற தாய் தன்னையே கரைத்து குடும்பத்தை வாழ வைக்கின்றாள். சிறந்த உப்பாக இருப்பது தாய். அதே போன்று தான் தந்தை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உப்பும் ஒளியுமாக தங்களையே கரைத்து பொருள் கொடுத்து வாழ வைக்கின்றார்கள். உப்பு வாழ்க்கைக்கு பொருள் கொடுக்கக்கூடியது. ஆனால் அளவோடு இருந்தால்தான் உப்பு சரியாக இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. நடுநிலைமையில் இருப்பது தான் உப்பு. அன்பார்ந்தவர்களை, ஒளி என்று சொல்லுகிற பொழுது பல பொருளுடையது ஒளி. கண்ணால் பார்க்கின்ற இந்த ஒளியும் உண்டு. பார்க்க முடியாத ஞான ஒளி, அருள் ஒளி, அருள் ஒளி, கடவுள் கொடுத்த இந்த ஒளிகளெல்லாம் நமக்கு இருக்கின்றன. உள்ளத்திலே இருக்கின்ற ஒளிகளும் வெளியில் இருக்கின்ற ஒளியும். கண்ணால் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோம், பார்க்க முடியும். அதே போன்று ஞான ஒளி, அரு ஒளி பெற்றிருக்கின்றவர்கள் கண்ணால் பார்க்க முடியாத உண்மைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உண்டு. பார்க்காமலே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி ஒளிக்கு இருக்கின்றது. இருளுக்கும் ஒளிக்கும் இடையே வித்தியாசம் நமக்கு நன்றாக தெரியும். ஒளி பெற்ற மனிதர்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் பேர் பப்திஸ்தோய். ஒளி ஏற்றப்பட்டவர்கள், ஞான ஒளி ஏற்றப்பட்டவர்கள், அறிவு ஒளி ஏற்றப்பட்டவர்கள். நாம் எல்லோரும் கடவுள் வல்லமையினால் உண்மையை ஞான வேதாகம் அனைவரையும் அறிந்திருக்கின்ற நாம் ஒளி ஏற்றப்பட்டவர்கள். ஒளியின் மக்களாக நாம் இருக்கின்றோம். நம்முள் இருக்கின்ற இந்த ஞான ஒளி, கடவுள் கொடுக்கின்ற அருள் ஒளி, அறிவு ஒளி மங்காமல் என்றுமே மிளிர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மனிதர்களுக்கு உள்ளாந்த பார்வையும் புற ஒளி வெளியில் இருக்கின்ற பொருட்களை பார்க்கின்ற வல்லமையும் தருவது போன்று ஞான ஒளி பெற்று அருள் ஒளி பெற்று நாம் எல்லோரும் இறைவனை அறிந்து கொள்ளவும் அறிந்த இறைவனை பகிர்ந்து கொள்ளவும் வாழ மன்றாடுவோம். தந்தே தந்தே இறைவா, ஏனை தந்தே தந்தே தலைவா, உடல் பொருளாவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தே தந்தே இறைவா, ஏனை தந்தே தந்தே தலைவா. சாதி மத பேதங்கள் அகற்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன்.
சாதி மத பேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, என் வாழ்வை உன் வாழ்வில் இணைப்பேனையா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றேன். தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றேன். உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, நிறைவாழ்வை தாழ்ந்தோர்க்கு தருவேனையா. தந்தேன் தந்தேன் இறைவா, ஏனை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தை ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்படைக்கும் இந்த பலிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவினால் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவிலிருந்து நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்படைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையை தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தொழுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்து கழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துருளை வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்னவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா அன்பு பாதையில் கால்கள் நடந்திட என் வாழ்வில் தீபம் ஏற்றிட வா மன்னவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய் ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய் என் இயேசுவே எழுந்து வா வா மன்னவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தார் உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தார் என் தெய்வமே எழுந்து வா வா மன்னவா என் இதயம் எழுந்து வா என்னுள்ளம் மலரவா என்னுள்ளம் மலரவா அன்பு பாதையில் கால்கள் நடந்திட மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமடைக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க எம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களுக்கு நேரிய வழியில் நடத்தி செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இல்லை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோணியாருக்கு நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரை நாங்கள் முன்வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் வந்து சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பதுவா பதுவின் அந்தோணியாரே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவின் அந்தோணியாரே எல்லா வரமும் ஏக பிதாவா நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. பொய்யா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையே தேடி வந்தோம். எல்லா வரமும் ஏக பிதாவா நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. பொய்யா நோயா பேயால் நாங்கள் வல்லோனுமையை தேடி வந்தோமே. தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையின் அருள் தந்திடுவாய். தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கியே நீடும் வந்திடுவார். பதுவா பதுவின் அந்தோணியாரே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவின் அந்தோணியாரே கடல் வாழ் மீன்களும் மும்முறை கேட்க கனிவாய் கரையில் காத்து நின்றனரே. கரங்களில் தாங்கிட பேறு பெற்றனை. கடல் வாழ் மீன்களும் மும்முறை கேட்க கனிவாய் கரையில் காத்து நின்றனரே. காலங்கள் கடந்த கடவுளையே நின் கரங்களில் தாங்கிடும் பேறு பெற்றனை. கலராமல் யாம் தரணியில் வாழ தந்தையின் அருள் தந்திடுவார். தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கியே மீண்டும் வந்திடுவார். பதுவா பதுவின் அந்தோணியாரே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவின் அந்தோணியாரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.